ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அட்டானமஸ், நான் அட்டானமஸ் இந்த காலேஜை பத்தி இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த காலேஜ்ல ஃபீஸ் என்ன, எப்படிலாம் ஃபீஸ் 2 காலேஜ் அட்டானமஸ் எப்படி ஃபீஸ் போடுவாங்க, நான் அட்டானமஸ் எப்படி ஃபீஸ் போடுவாங்க, சிலபஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோக்கு புதுசா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ போடும் எனக்கு ஆர்வம் வரும். இது போன்ற பல எஜுகேஷன் வீடியோ நம்ம சேனல்ல தொடர்ந்து பாட போது அதுல வந்துருச்சு. நீங்க எப்படி பாத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அட்டானமஸ், நான் அட்டானமஸ். அட்டானமஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கென ஒரு ஒரு ஆட்சி செய்யற ஒரு காலேஜ்னு சொல்லலாம். நான் அட்டானமஸ்னா ஒரு ராஜா கீழே என்ன சொல்றாங்களோ அது கீழே கேட்கிற காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, சிலபஸ்ல இருந்து, ஃபீஸ்ல இருந்து, அட்மிஷன் ப்ராசஸ் வரை எல்லாமே டிஃப்ரெண்டா ஒரு ப்ராசஸ் இருக்கும் அந்த காலேஜ்ல. சரிங்களா? இப்போ அட்டானமஸ் காலேஜ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சிலபஸ் எப்படி பாத்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்ல ஏஐ, ஏஎம்எல் நிறைய நிறைய கோடிங் சப்ஜெக்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து அனானிவர்சிட்டி கேட்காமலே அவங்களே அப்டேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட் பண்ணலாம். சரிங்களா? அந்த சிலபஸ் எடுத்து படிங்க, அவங்க சப்ஜெக்டாவே இது பண்ணி நீங்க படிக்க வைக்கலாம். அதாவது படிக்க வைப்பாங்க உங்களை. சரிங்களா? இப்போ அனானிவர்சிட்டி காலேஜ் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க போய் எது ஃபார்ம் கொடுக்கணும், எல்லாம் ஒரு கேட்கணும். சரிங்களா? அனானிவர்சிட்டி பண்ணிக்கலாமா, இது பண்ணிச்சா நீங்க பண்ணா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் இவங்களே பண்ண முடியும். அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி கோர்ஸ்லாம் எடுத்து படிக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். ஆனால் அட்டானமஸ் காலேஜுக்கு வந்து தேவையே கிடையாது. அவங்க போடுற ரூல்ஸ் தான். அவங்க என்னென்ன பண்ண சொல்றாங்களோ அது நீங்க பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அந்த மாதிரி சிலபஸ் வந்து நீங்க இருக்கும். ஆனா வந்து இப்போ அட்டானமஸை பொறுத்தவரை என்னன்னா, சிலபஸ் வந்து அப்டேட் சிலபஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்ப இருக்க சிலபஸ் என்னென்ன அப்டேட் ஆகிட்டே இருக்கோ அதை ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா நீங்க கத்துக்கிற அளவுக்கு நீங்க வந்து சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா அனானிவர்சிட்டி எப்படின்னா, அனானிவர்சிட்டி காலேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றதை மட்டும் கேட்கணும். அவங்க சிலபஸ் என்ன கொடுக்குறாங்களோ ஒரே சிலபஸ் தான், அந்த சிலபஸ் மட்டும் தான் நீங்க படிக்கணும். அப்படி மீறி ஏதோ சிலபஸ் கொடுக்குறீங்கனாலுமே பர்மிஷன் வாங்கி தான் பண்ண முடியும். இது சிலபஸ்க்கு. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எப்படி பாத்தீங்கன்னா இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது அட்டானமஸ் காலேஜ் என்ன பண்ணுவாங்க, அவங்களே எக்ஸாம் எழுதி அவங்களே எக்ஸாம்ல அவங்க நடத்துவாங்க. சரிங்களா? ஆனா நான் அட்டானமஸ் பொறுத்த வரையும் அனானிவர்சிட்டி எப்ப எக்ஸாம் சொல்றாங்களோ அந்த டேட் தான் நீங்க எக்ஸாம் வைக்க முடியும். சரிங்களா? இவங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஆனா அனானிவர்சிட்டில எக்ஸாம் சொல்றாங்களோ அப்பதான் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ அட்டானமஸை பொறுத்த வரையும் இவங்க டேட் தான், இவங்க என்ன டேட் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த டேட் மக்கள் தான் நீங்க வந்து பண்ண முடியும். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அண்ட் எவாலுவேஷன். இப்போ எக்ஸாம் எழுதுறான், ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா அந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை முடியும்னு பாத்தீங்கன்னா, சனி ஞாயிறு திங்கள் ஒரு வாரத்துல இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க அட்டானமஸ். ஆனா நான் அட்டானமஸை பொறுத்த வரையும் இந்த 240 காலேஜுமே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா காலேஜ் திருத்தி ஒரு டேட்ல வந்து ரிசல்ட் சொல்லுவாங்க. ஆனா அந்த 130 அட்டானமஸ் காலேஜ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் 130 அட்டானமஸ் காலேஜ் இருக்குது. அந்த 130 அட்டானமஸ் காலேஜ்ல இவங்க என்ன டேட் சொல்றாங்களோ அட்டானமஸ் காலேஜ் இப்போ ஒரு வாரத்திலே போடணும் ரிசல்ட் பண்ணா போட்டுருவாங்க. சரிங்களா? அதுதான் இந்த ரூல். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி. இப்போ வந்து எப்படின்னா, ஹையர் சிலபஸ் பொறுத்த வரையும் உங்க வந்து ஹையா இருக்கும். சிலபஸ் இவங்களா ஒரு சிலபஸ் கிரியேட் பண்ணி சொன்னீங்க உங்களுக்கு, இவங்களே ஒரு சிலபஸ் கிரியேட் பண்ணி இவங்களே இது பண்ணிடுவாங்க. இவங்களே ரெடி பண்ணி இவங்களே மார்க் திருத்தி எக்ஸாம் நடத்தி இவங்களே பண்ணிடுவாங்க. ஆனா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ நான் அட்டானமஸை பொறுத்த வரையும் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் தான், ஒரே சிலபஸ் தான், ஒரே தான். அதை மாற்றமே பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸை பொறுத்த வரையும் அட்டானமஸை பொறுத்த வரையும் ஒரே ஃபீஸ் போட மாட்டாங்க. இப்போ பிளேஸ்மெண்ட் ஃபீஸ், அதர் ஃபீஸ், இந்த ஃபீஸ் அந்த ஃபீஸ் போட்டு ஏதோ ஒரு ஃபீஸ் அவங்களே கிரியேட் பண்ணி ஒரு ஃபீஸ் சொல்லி உங்களுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. ஆனா நான் அட்டானமஸை பொறுத்த வரையும் ஒரே ஃபீஸ் தான். இப்போ 50 to 60,000 அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நான் அட்டானமஸை பொறுத்த வரையும் அந்த ஃபீஸ் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபீஸ் வைஸ் ஒத்து போனா நீங்க நான் அட்டானமஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபீஸை பொறுத்தவரை நிறைய மாணவர்கள் வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு நான் அட்டானமஸ் காலேஜ் நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க படிக்கலாம். உங்களுக்கு டிகிரியும் ஒரே டிகிரி தான், டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். நீங்க மார்க் கம்மியா வச்சிருக்கீங்க, நான் அட்டானமஸ் காலேஜ் தேர்ந்தெடுத்து நீங்க படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸ். சரிங்களா? அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரையும் போனா இவங்க என்ன ப்ராசஸ் யூஸ் பண்றீங்க, ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ்ல இருந்து எல்லா ஃபீஸும் ப்ராசஸ் என்ன பண்றாங்களோ அது வந்து உங்களுடைய டிசைட் தான் பண்ணுவாங்க. அதாவது இவங்க போடுற ரூல்ஸ் தான், அந்த ரூல்ஸை பயன்படுத்தி தான் அந்த அட்மிஷன் ப்ராசஸ் நடக்கும். ஆனா இந்த ரூல்ஸ் என்ன, அண்ணா யூனிவர்சிட்டி என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அதுதான் நான் அட்டானமஸ் காலேஜ் வந்து பின்பற்றுவாங்க. இது ரெண்டு தான் டிஃபரன்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரியை பொறுத்தவரை 2 பேருக்கு ஒரே டிகிரி தான். சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் சொல்லி உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி தான், 2 பேருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி தான் வரும். எதுவுமே அது மாற்றம் டிகிரிலாம் ஒன்றும் வரும், சிலபஸ் ஒரு சிலபஸ் வேறாகும். மற்றபடி அந்த ஒரே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்கும். சரிங்களா? அப்புறம் பார்த்த வரையும் இப்போ
பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லலாம். அட்டானமஸ் காலேஜ் இப்போ என்னன்னா நான் அட்டானமஸ் காலேஜ் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு சொல்லலாம் பாரு. சரிங்களா? இப்போ அட்டானமஸ் காலேஜை பொறுத்த வரையும் அப்டேட் சிலபஸ் என்னென்ன சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்களோ அந்த சிலபஸ்லாம் அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பாங்க, படிக்க வைப்பாங்க, எக்ஸாம் எழுத வை உங்களுக்கு வந்து அதுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரி டைப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அட்டானமஸை பொறுத்த வரையும் இப்போ வந்து இண்டஸ்ட்ரி வந்து சேஃப்டி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கோர்ஸ் சொல்லுவாங்க. அந்த கோர்ஸை வந்து அவங்களை படிக்க வைக்க முடியாது. அண்ணா யூனிவர்சிட்டி பர்மிஷன் வேணும். ஆனால் அட்டானமஸை பொறுத்த வரையும் இப்போ அட்டானமஸை பொறுத்த வரையும் இந்த ரூல்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ என்னன்னா அவங்க சொல்ற கோர்ஸ் எடுத்து படிக்க மாணவர்கள் படிக்க வச்சு அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். அவங்க அப்டேட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரி டைப் வச்சுக்கலாம். அட்டானமஸை பொறுத்த வரையும் அப்படி கிடையாது. பர்மிஷன் வாங்கணும். அனானிஷியில் பர்மிஷன் வாங்கி அந்த கம்பெனி வந்து கேட்குறாங்க இந்த கோர்ஸ் எடுத்து மாணவர்கள் படிக்க வைக்கலாமான்னு இருக்கும்போது அவங்க ஓகே சொன்னால் மட்டும் உண்டு, இல்லைன்னா கிடையாது. அதனாலதான் அதிகமா அட்டானமஸ் காலேஜ்ல வந்து இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அதிகமா ஏன் இருக்குதுன்னு இது காரணம் தான். ஏன்னா நிறைய கம்பெனியோட கோர்ஸ் அவங்களோட படிக்க வைக்கிறது மாணவர்களுக்கு வந்து சிலபஸா வைங்கன்னா அட்டானமஸ்ல வச்சிருவாங்க. ஆனா அட்டானமஸ் வைக்க முடியாது. ஏன்னா அன்அடிஸ்ட் பர்மிஷன் தான் அட்டானமஸ் வைக்க முடியும். சரிங்களா? அதனால பிளேஸ்மெண்ட்ஸ் அதிகமா ஏன் அட்டானமஸ் காலேஜ்ல வருதுன்னா இது ஒரு காரணம் நான் சொல்லுவேன். மேஜர் காரணமே இதான். சரிங்களா? அதனால இது நீ பிளேஸ்மெண்ட்ஸ் வேணும்னா அட்டானமஸ் கல்லூரியை நோக்கி நீங்க போகலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டர் ரிசல்ட் பண்ணுவாங்க. ரிசல்ட்ஸ் வந்து ஃபாஸ்டா கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆனா அட்டானமஸை பொறுத்த வரையும் ஃபாஸ்டா கொடுக்க மாட்டாங்க. லேட்டா தான் ரிசல்ட்ஸ் வரும். எக்ஸாம் லேட்டா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் படிப்பான், இன்னொரு அட்டானமஸ் காலேஜ் படிப்பான். அவன் பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி ஒரு பாதி எக்ஸாம் வந்துடும். ஆனா இப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். நிறைய மாணவர்கள் வந்து உங்களுக்கு நீங்க இது பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அதுதான் அட்டானமஸ் காலேஜ் ஓகே தான். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நெகட்டிவ் அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க, டிசிப்ளினா இல்லை அப்படின்னா மார்க்ல கை வச்சிருவாங்க அட்டானமஸ் காலேஜ். சரிங்களா? அட்டானமஸ் காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளினா அப்படின்னா அவங்களுக்கு இன்டர்னல் மார்க்லயும் இதுலயோ மேஜர் அதாவது பெரிய அதாவது செம் எக்ஸாம்லயும் கை வச்சிருவாங்க. ஆனா அட்டானமஸை பொறுத்த வரையும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸ்டூடெண்டே தப்புனாலுமே தப்பு பண்ண காரணத்துக்கு கொஞ்ச நாள் ஒரு 2 வீக் வாரத்துக்கு வந்து இது பண்ணிட்டு காலேஜ் வராதுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து சேர்த்துட்டு அவங்க வந்து எக்ஸாம் எழுத விட்டுருவாங்க. ஆனா இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் பொறுத்த வரையும் அந்த பிரச்சனை இருக்காதுங்க. அந்த டிசிப்ளின் அதெல்லாம் பிரச்சனையே இருக்காதுங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய அரியருக்கு வந்து இஷ்யூ இருக்கும். நெகட்டிவ் என்னன்னா அட்டானமஸ் நெகட்டிவ் அப்படின்னா அரியர்ஸ் வந்து அதிகமா வச்சுக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அதுவும் இல்லாம இங்க அட்டானமஸ் காலேஜ் பொறுத்த வரையும் ஈஸியா பாஸ் ஆயிடலாம். ஏன்னா உங்களே திருத்துவாங்க, இவங்களே இது பண்ணுவாங்க. அதனால ஈஸியா நீங்க பாஸ் ஆயிடலாம். சரிங்களா? அதுதான் அட்டானமஸ் காலேஜோட ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். சரிங்களா? அதனால நான் சொல்ல வேண்டியது பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலேஜோட பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஒரு பில்டிங் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது காலேஜோட கட்டிடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும். சரிங்களா? காலேஜ் எல்லாம் என்னென்ன கரெக்டா இருக்கா, லேப் இருக்குதா, லேப்ல வந்து கரெக்டா இது கெமிக்கல்ஸ் இருக்குதா, கம்ப்யூட்டர்ஸ் இருக்குதா, என்னென்ன லேப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாக்குறீங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் அதிகமாக காலேஜில் வராங்களா, காலேஜ் நோக்கி நிறைய கம்பெனிஸ் கார்பரேட் கம்பெனி எல்லாம் நிறைய பேர் வர்றாங்களா, கம்பெனிஸ் வந்து நீங்க பிளேஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அலுமினியோட நெட்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அலுமினியோட டைப்ல இருக்கிறாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் அலுமினி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால அலுமினி டைப்ஸ்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் நிறைய காலேஜ் நீங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். சிட்டிக்குள்ள இருக்குதா இல்லை அவுட்டர் இருக்குதா லொக்கேஷன் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. இப்போ லொக்கேஷன் விஷயம்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு காலேஜ் இருக்குது, நான் இங்கே சேர்ந்துக்குவா, வீட்டுக்கு முன்னாடி ஒரு காலேஜ் ஓகே தான். ஆனால் நீங்கள் கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி அந்த ஏரியாவில் போய் படிச்சீங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிற கல்லூரி இண்டஸ்ட்ரி பக்கத்துலேயே கல்லூரிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓகேங்களா? அது நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஃபேக்கல்டிஸ் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100-120 ஃபேக்கல்டிஸ் இருக்கிறாங்க. சரிங்களா? 120 ஃபேக்கல்டிஸ்ல எத்தனை ஃபேக்கல்டிஸ் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, எத்தனை ஃபேக்கல்டிஸ் வந்து நீங்க இது பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நீங்க வந்து பண்ணணும். சரிங்களா? இது போன்ற பல தகவல்கள் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். மீண்டும் சொல்றேன், நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. பாய்.